இதுதான் நான் வந்த ரோடு. இதோ வண்டி ஓரமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இதான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதான் நம்ம வண்டி. இதுதான் நான் போக வேண்டிய இடம். அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அருமையான மலை. பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ரோடுலேருந்து ஒரு சின்ன வாய்க்காலில் இறங்குறேன். நான் இறங்கி ஒரு சின்ன வாய்க்கா இறங்கி அதுக்கப்புறம் இதில் ஏறினோம்னா ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு அருமையான வயல். அங்கே கொஞ்சம் பேர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மலை. அப்படியே மழை போகுது. ஃபுல்லாக மலை தான். அருமையான மலைகள். காற்று சூப்பராக அடிக்குது. நல்லா சூரியன் மறையிற நேரம். இங்கே சுற்றிலும் மலை. பியூட்டிஃபுல் பிளேஸ். மேபி ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துல வாங்கி போட்டுட்டு அப்படியே ஜாலியாக விவசாயம் பண்ணிவிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கலாம். நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். எனிவேஸ், நான் இங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஓகே, அருமையாக காற்றடிக்குது. ஒரு 10-15 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. சூப்பரான இடம், பச்சை பசேன்னு இடம், நல்ல மலைகள், நல்ல காற்று, அப்புறம் ஒரு அருமையான சன்செட். இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. விட்டால் ஒரு கட்டில் போட்டு படுத்துடலாம். பட் என்ன பண்ணுறது, நான் வேறு இடத்துக்கு போய் ஆகணும்ல. அதனால் வேறு வழியே இல்லாமல் கிளம்புறேன். லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, இப்போ நமக்குள்ள ரூம்குள்ளே போய் பார்ப்போம். ரூம் இதை எனக்கு அலோகேட் பண்ண ரூம். இங்கே கதவு இருக்கும், ஆனால் பூட்டு இருக்காது. இந்த கார்டை இங்கே தொட்டோன்னே பச்சை கலர் லைட் எரிஞ்சோடனே ரூம் திறந்துக்கும். இப்போ ரூம் இருட்டாக இருக்கும். இந்த இடத்துக்குள்ள அந்த கார்டை வச்ச உடனே கரண்ட் வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளுடைய ரூம். இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு வாலிபனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் தான். எனிவேஸ், ரூமை காமிக்கிறேன். இது ஒரு வாஷ்ரூம். இது ஒரு பெட்டு, 2 பேர் தூங்குற மாதிரி. அதுக்கப்புறம் சோஃபா, இங்கே டேபிள். முதல்ல வாஷ்ரூம் காமிச்சிட்றேன். இந்த குளிக்கிற இடம், இதெல்லாம் குளிக்கிற இடம். இது பாத்ரூம் அண்ட் வாஷ் பேஷன் இதெல்லாம். அப்புறம் துண்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டிவி கொடுத்துருக்காங்க. டிவிக்கு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி வேணும்னா இங்கே கெட்டில் வச்சுருக்குறாங்க. இங்கே போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெல்கம் கிட்டு, இந்த பேஸ்ட்டு, தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு 1 லிட்டர் தண்ணி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி வேணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணுமா. சரிப்பா, ஏதாவது ஆர்ஓ தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதான். ஒரு ட்ராப் தண்ணியாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு மனம் வருத்தம் அளிக்கிறது. ஓகே, இங்கே ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம பேக், அப்புறம் இங்கே கபோர்டுக்குள்ளார லாக்கர்லாம் வச்சுருக்குறாங்க. இது ஹேங்கர் சிஸ்டம். எதுவும் நான் கோத்து விட போகிறதில்ல. பட் எனிவேஸ், இங்கே லாக்கர் வச்சுருக்காங்க. லாக்கர் ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரில. ஒர்க் ஆகுதே. எரர். ஓகே, எனிவேஸ், எனக்கு பாஸ்வேர்டில் என்னங்கிறது தெரில. அப்புறம் இங்கே ட்ராயர் இருக்குது. அவ்வளோதான், இதை பார்த்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே இந்த கப்பு, பால் பவுடரு, வெள்ளை சர்க்கரை, அப்புறம் காஃபி தூள், அப்புறம் டீ தூள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அகெயின் கார்த்தி யோகாவின் டிப்ஸ்: வெள்ளை சர்க்கரை சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதல். பால் பவுடர் சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதல். காஃபி தூள் டு சர்டன் எக்ஸ்டென்ட் பால் கலக்காமல் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. பட் இந்த காஃபி தூள் நல்லதா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி டீ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சைனீஸ் வைத்தியத்தை சேர்ந்து ஒரு மூலிகை கஷாயம் தான் தேநீர். பட் பால் கலக்காமல் சாப்பிடுங்க. அண்ட் மோரோவர்
இந்த டீ தூள் தரமானதாங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க ரூம் டூர். நெக்ஸ்ட்டு இதுதாங்க பழனி மலை. ஸோ இதுதான் நைட்டு ஏற போகிறேன். பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. மேபி பக்கத்தில் போனால் ரொம்ப பெருசாக தெரியலாம். கிட்டத்தட்ட ஒரு 700 படிக்கிட்ட இருக்குது. இங்கே பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது. இது இடும்பன் மலைன்னு சொல்லுவாங்க. என்ன கதைங்கிறது தெரில, நாளைக்கு ஏறும்போது சொல்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி நைட்டு பழனி மலை ஏறிடலான் இருக்கேன். பார்ப்போம். ஓகே, கார் பார்க்கிங்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 3/4 கிலோமீட்டர் சுற்றி போகணும் போல இருக்குது. பட் என்னன்னா பேட்ரி வண்டி வரும் போல இருக்குது. அந்த பேட்ரி வண்டி ஃப்ரீ தான் சரி சொல்கிறாங்க. அதில் ஏறிக்கிட்டோம்னா நம்ம படிக்கட்டு ஏறுற இடத்துக்கிட்டே கொண்டு போய் விட்ருவாங்க. இல்லாட்டி இங்கே வந்து நீங்கள் போகிறதுனா விஞ்சில் போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போகலாம். நீங்கள் எனக்கு ஒரு பேட்ரி வண்டி வந்துருச்சு. லெட்ஸ் see. ஓகே, ஒரு வண்டி ஒன்று வருது, அதில் போகலான் இருக்கேன். பார்ப்போம். இப்போ வண்டிகள் நம்ம ஏறியாச்சு. வண்டி பயங்கரமான பிக்கப்புங்க. 2-3 ஸ்டாப்லாம் இருக்குது. ஒன்று ரோப் காரோடைய ஸ்டாப்பு இங்கே முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிட்டு இப்போ படிக்கட்டோடைய ஸ்டாப்புக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ தான். ஸோ யார் வேணால் கை நிப்பாட்டி அவங்க பாட்டி ஏறிக்கிறாங்க. இங்கே எதுவும் ஒரு ஹோட்டல் இருக்குது பயங்கரமாக. அடுத்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே இன்னொரு கட்டணமில்லா வாகனம் நிறுத்துமிடம் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே லேடிஸ் ஃப்ரீ டாய்லெட்டுன்னு போட்டிருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நிறைய கடைகள் இருக்குது. இங்கிட்ட நிறைய கடை, 2 பக்கமும் நிறைய கடை இருக்குங்க. இல்லை நடந்து பார்க்கலான்னு பார்த்தேன். பட் வண்டியில் வந்துட்டேன். நான் ரொம்ப தூரம் தான், அவ்வளோ ஈஸியாக நடந்து வந்திருக்கவும் முடியாது. பாதியில் டயர்டாக இருக்கும். ஓகே, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வந்தாச்சு. இதுக்குள்ளே போனால் மேலே ஏறி போயிடலாம். நம்ம மேலே தான் ஏற போகிறோம். கிட்டத்தட்ட படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. இனிமேல் தான் ஏற போகிறேன். இதோ இந்த படிக்கட்டு தான் நான் ஏறணும். நான் ஏறிக்கிட்டே பார்க்குறேன் எந்த அளவுக்கு முடியுதுன்ட்டு. இப்போ மணி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் படி ஏற போகிறேன். எவ்வளோ நேரத்துக்குள்ள முடிக்க முடியுதுங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை படி ஏறி இருப்பேன்னு எனக்கே தெரில. ஆனால் நாக்கு இதில் ஆரம்பிச்சிருச்சுங்க. குட் விஷயம் என்னதுன்னா, படியிலேயே வந்து போத் மென் அண்ட் விமன் 2 பேத்துக்கும் வாஷ்ரூம் இருக்குது. அந்த பக்கம் போகும்போது பயங்கரமான வாடடிக்குது. பட் நான் மேலே போகிறேன். ஒரு வழியாக எல்லா படி ஏறிட்டேங்க. கிட்டத்தட்ட 9.5 minutes ஆச்சு. வெயிட் பண்ணுங்க, நான் வாட்சில் காமிக்கிறேன். 9.5 minutes. தட்ஸ் கிரேட். ஆல்ரைட், இப்போ நான் ரூமுக்கு வந்துட்டேன். நான் மலையிலேருந்து இறங்கி வந்துட்டேன். மலைக்கு மேலே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். பட் ரொம்ப மூச்சு வாங்கிறதுனால வார்த்தைகள்லாம் தடுமாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கும்போது ஒருத்தர் வந்து இங்கே செல்ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னார். அது எந்தளவுக்கு உண்மை பொய்ங்கிறது தெரில. பட் நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேலே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. அப்புறம் கீழே வந்துட்டேன். உங்கள்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். நான் எனக்கே ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இது. இன்றைக்கி காலையில் நான் 10 மணிக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு பிறகு மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் சாப்பிடல, ஒன்றுமே பண்ணல. தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டே வந்து
நைட்டு 8:30 வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாம நைட்டு 8:30க்கு படியேற ஆரம்பித்து 9:30 நிமிஷத்தில் 700 படி பழனி மலை அப்படியே ஏறி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் பயங்கர தெம்பாக இருந்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இது இந்த அளவுக்கு எனக்கு உடம்புல ஸ்டாமினா இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வர பட்னி, அதுக்கப்புறம் நைட்டு வந்து 10 நிமிஷத்தில் வந்து 700 படிக்கட்டு ஏறி அதுக்கப்புறமேட்டுக்கு டயர்டாகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த அதை நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப ரொம்ப உளமாற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேங்கிறதையும் உங்களை சொல்கிறேன். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த அளவுக்கு தெம்பு கிடையாது. அப்போ நான் நல்லா 100 கிலோலாம் இருந்தேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். 100 கிலோ இருக்கும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று நான் சாப்பிட்டாகணும். பசி வந்துச்சுன்னா செம்ம பசி வரும், சாப்பிட்டாகணும். அப்படி நான் சாப்பிடாமல் போயிட்டேன்னா எனக்கு வாய்ஸ் அப்படியே டவுன் ஆயிரும், அப்படியே கையில் டிக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிடும். பட் இப்போ ஃபுல் பட்னி, அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு டான்ட்டிங்கான ஹெவியான ஒரு டாஸ்க்கையும் பண்ணியிருக்கேன். அது போயிட்டு இறங்கி வர வரைக்கும் எனக்கு தெம்பாக இருந்தேன் நான். ஸோ இது என்னால் முடியும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களாலே முடியும். இந்த கேப்பபிலிட்டி எனக்கு ஒரே நாளில் வரல. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. நான் 35 கிலோ குறைச்சேன். நிறைய நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, இது எல்லாத்தையும் அப்புறம் மூச்சு பயிற்சி, தியானம், இத்தனையும் முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மலை மேலே நடந்ததெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. வீட்டில் சொன்ன மாதிரி பஞ்சாமிர்தத்தை வாங்கிட்டேன். இதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அதை சாப்பிட்றணும். டப்பாவை ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா, வெளியே இருக்கா ஃப்ரிட்ஜில் இருக்கா, இதெல்லாம் கணக்கிலே கிடையாது. இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் சீல் போட்டு தான் வந்திருக்கு. மூடியத்தை வந்து அலுமினியம் ஃபாயில் சீல் இருக்கும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து பாத்ரூம் பார்த்தேன். ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்குமே நான் பாத்ரூம் பார்த்தேன். எந்தளவு சுத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து ஃப்ரீ வாஷ்ரூம், ஃப்ரீ டாய்லெட் தான். அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு ஒரு செக்ஷன் பார்த்தேன். இலவசமாக யார் வேணால் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சாப்பிட்லாமான்னு தோணுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இல்லை, இப்போ வந்து நான் காசு கொடுத்தே சாப்பிட்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அதனால் உண்மையாலுமே வந்து சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து சாப்பிட முடியாதவங்க அதை பிரயோகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு அந்த மனநிலையில் நான் வந்துட்டேன். நான் ஏறும்போது ஒரு டைப் ஆஃப் டயர்டு இருக்குன்னா, இறங்கும்போது இன்னொரு டைப்பாக இருக்குது. ஃபுல்லாக அந்த 700 படி இறங்கி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, கிட்டு தொடை நடுங்குது, காலோட விரல் நடுங்குது, ரொம்ப நடுங்குச்சு. இதுக்கப்புறமேட்டு யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் எப்படிப்பா இங்கேருந்து ஹோட்டல் ரூம் வரைக்கும் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த இலவச பஸ் வந்துச்சு. யார் வேணால் ஏறலாம், யார் வேணால் இறங்கலாம். அந்த பஸ்ஸு வந்து அந்த பழனி மலையை சுற்றிக்கிட்டே இருக்கும் போல் இருக்குது. நிறைய பஸ்ஸை சுற்றிக்கிட்டு இருக்கும், குட்டி குட்டி பஸ்ஸெலாம் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கும், எலக்ட்ரிக் பஸ்ஸு. ஸோ ஒரு இடத்துல இந்த படிக்கட்டு ஏறுற இடத்துலேருந்து ரோப் காட்டுக்கு போகணும், ரோப் காட்டு இடத்துலேருந்து விஞ்சுக்கு போகணும், விஞ்சிலேருந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பஸ்ஸு உங்களை சுற்றி சுற்றி கொண்டு போய் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டே இருக்கும். இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி துண்ணூறு வாங்கிக்கிறது, இந்த ஜாமான் வாங்குறது, முருகன் ஃபோட்டோ வாங்குறது, இது மாதிரிலாம் நிறையா வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திங்கன்னா ஸ்படிக மாலை வேணுமான்னு சொல்லிட்டு எனக்கே கழுத்தில் மாட்டி விட்டு, கையில் மாட்டி விட்டு, நீங்கள் வாங்க வேணாங்க, பட் இது போட்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. நானும் விடாப்படியே வாங்கவே இல்லை. அப்புறம் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பார்த்துட்டு, சரி இவன் என்ன அடித்தாலும் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் என்ன ஸ்படிகமான ரேட்டை சொன்னார், நான் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தரேன் அப்படின்னாரு. நீங்கள் எவ்வளோ கம்மியாக வேணால் கொடுங்க, ஆனால் இன்றைக்கி நான் வாங்கலை நான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் புரிய வச்சுட்டு, அவரும் வந்து மல்லு கட்டி வாங்குங்க வாங்க சொல்லி பார்த்தாரு. வேணாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்.
நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் நான். ஸோ கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுனால நான் வந்து மத்தியானத்தோட சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு சேர்த்து ரொம்ப சாப்பிட்டுட்டேன் நான். சாப்பிட்டு முடிச்சோன்னே தூங்கக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கி போயிடுவேன் நான். இந்த பழனியிலேருந்து கொடைக்கானல் சும்மா ஒரு 60-65 கிலோமீட்டர் தான். போக முடியுமா என்னங்கிறது தெரில. போகலாம், பட் என்னால் முடியுமா என்னங்கிறது தெரில. நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி இன்னும் குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழனியிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். ஒருவேளை நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா திருப்பியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி இத்துடன் பழனி ட்ரிப்போட வீடியோ முடிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.